கார்த்தி, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். பல வெற்றி திரைப்படங்களின் இசையமைப்பாளராகவும் விரைவில் வெளியாக உள்ள கெஸ்ட் சாப்டர் 2 திரைப்படத்தின் கதாநாயகனாகவும் பணிபுரிந்த திரு விது பாலாஜி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் விது பாலாஜி. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சார் ஆக்சுவலா இந்த ஷோக்கு தான் கெஸ்டா வருவாங்க நிறைய பேர். நீங்க கெஸ்ட்னு ஒரு படம் நடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட படம் வெகு விரைவில் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. ஸோ கெஸ்ட் படத்துல லீடா வேற பண்ணியிருக்கீங்க. அந்த படம் கொடுத்த அனுபவம் சார். கெஸ்ட் சாப்டர் 2 வந்து ஒரு லாங் ப்ராசஸ் தான். ஒரு 20ல் ஸ்டோரிலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கொரோனா பீரியடில் 21ல் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 22ல் கம்ப்ளீட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்கிற ஒரு படம். முதல் முறையாக ஒரு அனிமல் த்ரில்லர் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். நான் ஆக்ட்ரஸ் சாக்ஷி அகர்வால், ரன்வீர் குமார், அப்புறம் மதுமிதா. நீங்கள் இது வரைக்கும் மதுமிதாவை ஒரு காமெடியான தான் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நெகட்டிவ் ஷேடில் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாட்டிக் ஃபாரஸ்ட்டு, காட்டில் நடக்கக்கூடிய கதை தான். நான் ஏன் அந்த காட்டுக்குள்ளே போகிறேன், எதுக்காக போகிறேன், என்ன அசைன்மெண்ட்டுக்காக போகிறேன், அங்கே எனக்கு என்ன அந்த பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகளை நான் எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்றது தான் அதனுடைய கதை. ஸோ கொடைக்கானலில் வி ஷார்ட் இன் சம் எக்ஸாட்டிக் லொக்கேஷன்ஸ். தேங்க் காட் அந்த கொரோனா பீரியட்ன்றதுனால வி காட் த ப்ரிவிலேஜ். நிறைய டூரிஸ்ட் இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்க முடிஞ்சது. அண்ட் அகெயின் வி வென்ட் டு அன் எக்ஸாட்டிக் ஃபாரஸ்ட் இன் கேரளா. இங்கே ஒரு 18 days, அங்கே ஒரு 18 days மேலே. ஸோ கேரளாலேயுமே வந்து ஈகோ ஃபாரஸ்ட்டுக்கு போய் அங்கேயுமே ஒரு 18 days. அங்கே திடீர்னு பார்த்தா மழை பெஞ்ச உடனே வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து பயங்கரமாக தண்ணி அருவி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். முந்தா நாள் தான் நம்ம அங்கே நின்று பேசிட்டு வந்துருப்போம். அடுத்த நாள் பார்த்தோன்னா சுத்தமாக அடிச்சுன்னு போகிற அளவுக்கு தண்ணி வரும் திடீர்னு. அது மாதிரி, ஏன்னா அது நேச்சுரல் ஃபாரஸ்ட்டு, அதனால் எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எங்கே என்ன நடக்கும் அப்படின்றது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது மாதிரியான ஒரு இடத்துல அதுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ண படம் தான் ஓகே கெஸ்ட் சாப்டர் 2. நாங்கள் ஒரு பக்கம் வந்து நிறைய த்ரில்லர் கேள்விப்பட்டிருக்கோம். கிரைம் த்ரில்லர் கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை ஹாரர் த்ரில்லர் கூட கேள்விப்பட்டிருக்கோம். அதுனா அனிமல் த்ரில்லர். அனிமல் த்ரில்லருன்றது வந்து லைக் இதில் வேம்பயர் டைரிஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபாரின் மூவிஸ், இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். ஒரு விலங்கால் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். இல்லைன்னா ஒரு விலங்கே உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக வரும், உங்களுக்கு வில்லனாக வரும். மெயின் கேரக்டர்னு சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற ஒரு சோர்ஸாக உங்களுக்கு வரும். அண்ட் அதை நோக்கி தான் உங்களுக்கு சென்ட்ரல் பாயிண்ட் வந்து அதாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஏன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி முதல் பிளாட்டில் வந்து விலங்குன்றது முதல்ல பேஸ் பண்ணல. லா மேன்ஷான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு நாவல், அது வந்து ஒரு சீரீஸாக வந்தது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் பண்ணணும். ஐடியாவை மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பிளெயினாக இருக்காமல், ஸ்டோரி இருக்காமல், ஏன் நம்ம ஒரு எலிமெண்ட்டை உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசித்து ஆட் பண்ண ஒரு எலிமெண்ட்டு தான் இட்ஸ் அன் அனிமல். ஓகே, அனிமல் அப்படின்னு சொல்ல போகும்போது ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். டைகராக இருக்கலாமே சார் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. நிறைய 2 படம் டைகர் படம் கூட உங்களுக்கு வந்துச்சு. அது லயனாக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு கரடியாக கூட இருக்கலாம். ஏன் ஃபாக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபாக்ஸ் இஸ் தி அன்பிரடிக்டபிள் அனிமல் எவர் இன் த யூனிவர்ஸ். ஒரு ஃபாக்ஸ் மட்டும்தான் சர்க்கஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. ஃபாக்ஸ் அவங்களால சர்க்கஸில் பெர்ஃபார்ம் பண்ணவே வைக்க முடியாது. உங்களால் யானையை பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும், சிங்கத்தை பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும், ஸோ சிறுத்தை கூட பெர்ஃபார்ம் பண்ண வச்சிட முடியும். ஃபாக்ஸை வந்து உங்களால் வந்து பெர்ஃபார்மே பண்ண வைக்க முடியாது. அது வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளான அனிமல். அதோட அடுத்த மூவ் என்னன்னு சொல்லிட்டு உங்களால் வந்து கணிக்கவே முடியாது. அண்ட் சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி குட் அண்ட் சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி கன்னிங் அண்ட் வெரி பேட். ஸோ அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு சரி அது வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருந்ததுன்னு சொல்ல போகும்போது வி தாட் தட் இட் வுட் கிரியேட் ஈவன் பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றத நினச்சி தான் அப்படி எடுத்துகிட்டு வந்து ஒரு அனிமலை உள்ள
இது நான் இங்கே பார்க்குறீங்களா, crocodile, லேக் பிளாசிட் பார்த்துருக்கீங்க, அனகொண்டா பார்த்துருக்கீங்க, எல்லாமே Fox மட்டும். Okay. அப்ப வந்து கிளைமேக்ஸ்ல நீங்க சாக்சி அண்ட் ஃபாக்ஸ் சண்டை போட போறீங்க. சண்டைங்களா கரெக்டா? இருக்கலாம். கண்டிப்பா இருக்குங்க. கிளைமேக்ஸ் ஆப்வியஸ்லி கிளைமேக்ஸ்னு வந்தா சண்டை தானே சண்டை தான் போடணும். வரும். ஸோ அனிமல் த்ரில்லர் வந்து ஒரு புது கான்செப்டா இருக்கு நம்ம தமிழ் சினிமால. நிறைய வந்து இந்த மாதிரி படங்கள் பார்த்ததில்ல நம்மளோட இந்தியன் சினிமால. ஸோ ஒரு வித்தியாசமான அட்டம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம் டிஃப்ரெண்ட் ஜானர்ல நடிக்கும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சேலஞ்சிங்கா இருந்தது? இமேஜினரி விஷுவல்ஸ் வந்து யூ see in இங்கிலீஷ் மூவிஸ் லைக் இன் ஒரு விஷயம் வந்து எதிர்க்க இட்ஸ் நாட் அ ரியலிஸ்டிக் மூவின்றதுனால ஒரு விஷயம் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதிர்க்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல போகும்போது ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் வந்து எதிர்க்க தான் நம்ம பேசிகிட்டு ஆமா. இருக்கோம். அண்டு ஒரு ஃபிலிம் டோட்டலாகவே 35 டேஸ்க்கு மேலே ஃபாரஸ்ட்டில் போய் எடுத்துகிட்டே இருக்கிறதுன்றதே வந்து இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம். அவ்வளோ நாள் வந்து நான் எஸ்பெஷலி நான் வீட்டிலேருந்து வெளியில் வந்து பண்ணதில்லை. ஸோ ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நான் நிறைய நேச்சரை பார்த்தேன். அண்டு நாங்கள் ஷூட் பண்ண ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு ராஜநாகம் மட்டும் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். பட் நான் அதை பார்க்கல. கொடைக்கானல்லாம் பண்ணும்போது பைசன்ஸ்லாம் நிறைய வந்து போகும். பட் அது வந்து ஃபார்ச்சுனேட்லி அது எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. பட் வைல்டு அனிமல்ஸும் நாங்கள் போன சில லொக்கேஷன்ஸில் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் கும்பலாக இருந்ததுனால ஸ்பாட்டில் அதை நாங்கள் இது பண்ணிவிட்டு வந்ததெல்லாம் எங்களுக்கு சேலஞ்சு. நிறைய இடத்துல வந்து காரை நிறுத்திட்டு வெஹிக்கிள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இது வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் பல மைல்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும் கேரி பண்ணிவிட்டு. அது வந்து கொடைக்கானலில் நீங்கள் லொக்கேஷன் பார்க்கும்போது ஒரு பிரச்சனை சேலஞ்ச் இருந்தது. கேரளாவில் என்ன ஆச்சுன்னு சொல்ல போகும்போது ஒரு ரப்பர் தோட்டத்துக்கு மேலே 1950 பிரிட்டிஷ்காரன் கட்டின ஒரு வீடு இருந்தது, பாலடைஞ்ச வீடு. அங்கே வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கோஸ்ட் இருக்குது, உண்மையிலேயே கோஸ்ட் இருக்குது அந்த வீட்டில். அது என்ன ஆகிடும்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். அப்போது மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது மழை பெய்யாத நாள் மட்டும்தான் நீங்கள் அந்த மண் தரையில் வந்து ரப்பர் தோட்டத்தோடைய பங்களா வரைக்கும் நீங்கள் கார்லேயோ கேரவனோ எல்லாமே போகும். இல்லாத டைமில் நீங்கள் அந்த மலையாடி வாரத்தில் கீழே வந்து எல்லாத்தையுமே பார்க் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரே ஒரு ஆட்டோ மட்டும் இருக்கும். அந்த ஆட்டோ தான் ஃபஸ்ட்டு கியரில் தூக்கிட்டு போவோம் எங்களை. ஸோ ஒட்டுமொத்த க்ரூவுமே அந்த ஆட்டோவை நம்பி தான் போக வேண்டியது இருக்கும். ஓகே. ஒரு 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் மலை மேலே. இதெல்லாமே வந்து சேலஞ்சிங் தான், புதுசாக தான் இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்னால் ஜாலியாக போய் பந்தாவாக கார்லேருந்து இறங்கி கேரவேனுக்குள்ளே போகணுன்னு ஆட்டோவில் போயிட்டு ஏறிலாம் ஷூட் பண்ணிலாம் வந்துருக்கும். இல்லை. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் வந்து சாக்ஷி இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொமான்ஸ் போர்ஷன்லாம் இருந்திருக்கும். பட் முக்கியமான ஒரு ரொமான்ஸ் போர்ஷனில் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜீப் கொடுத்தாங்களா? அந்த ஜீப் வச்சு நீங்க பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணீங்களா? வேற லெவல் ரொமான்ஸ் நடந்துச்சாமே. என் வாழ்க்கையின் மறக்க மாதிரி நீங்க ஜாலியா அந்த ஒரு ஜீப்ல இல்ல அது எப்படி இருக்கும்னு நினைச்சேன்னா, காக்கா காக்கா படத்துல வர்ற எண்ணெய் கொஞ்சம் மாற்றி சாங் மாதிரி நம்ம ஜீப் அழகா ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு நம்ம சாங் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15வது நாள் சொன்னாங்க, சாங் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா பளிச்சுன்னு அப்படியே ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பயங்கர பந்தாவாக ஒரு ஜீப் வந்து நின்றுது. அது வந்து நமக்கு டோட்டலி இங்கே இருக்கிறதுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேயும் கீரே மாறும் உங்களுக்கு. சரி பரவாயில்ல, லெஃப்டில் போடுற கீர் தானே, அது ரைட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்காக நம்ம ஓட்டலாம் சார்ன்னா எடுத்து நான் வந்து ஆக்சுவலி 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கார் ஓட்டுறேன். எப்படிங்க ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. டிரைவர் மணியில் உட்காந்துட்டு ஸ்டியரிங் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 4வதுலேருந்தே கற்றுக்கிட்டேன். வீட்லேயும் பயங்கரமாக திட்டுவாங்க இது மாதிரிலாம் டிரைவரையே. அப்படின்னு நான் எனக்கு கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த காரை வந்து இந்த மாதிரி ஒரு காரை நான் என் லைஃப்லேயே தான் ஓட்டினது இல்லைன்ற இந்த ஜீப்பை. அதுவும் வந்து அந்த காலத்து காராமே. அந்த 1965 ஒரு வெள்ளைக்காரன் வந்து வாங்கி அது கொடைக்கானல்ல கொடுத்துருக்கான். அதுவும் ஒருத்தர் மாற்றி கரகாட்டக்காரன்ல வர இந்த காரை வச்சிருக்கிற சொப்பன சுந்தரி இப்ப யாரை வச்சிருக்கான்ற மாதிரி அந்த ஜீப் வந்து 3வதோ 4வதோ அவங்க அரிய வகை ஜீப்பை வந்து தூக்கிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்து அது கிளச்சும் பிடிக்க முடியல. கிளச்சு போட்டா காலு பயங்கரமா வலிக்குது. கீரு வந்து விழவே மாட்டேங்குது. சம்டைம்ஸ் செகண்ட் கீர் விழவே விழாது. 3rd கீருக்கு ஸ்ட்ரெயிட்டாவே போயிட வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேரிங் வந்து இப்படி பிடிச்சி லெஃப்ட்ல போகணும் ரைட்ல போகணும்னு நினைச்சா சைடா லெஃப்ட் வாங்கும்.
அப்படி பண்ணும்போது கஷ்டப்பட்டு போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானல் உச்சியில் வச்சுட்டு பழனிக்கு போகிற ரூட்டில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தான் வந்து ரோடெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது. இதுதான் பெரிய பெரிய ரோட்ஸு, நமக்கு நல்ல விஷுவல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட்லாம் பண்ணிட்டாங்க. கேமராலாம் மவுண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கேமரா முன்னாடி போயிட்டுருக்குது, மேலே வந்து ஹெலிகேம் போயிட்டு இருக்குது. கேமரா செட்டப்ஸ்லாம் எல்லாமே வந்து அதெல்லாம் பக்காவாக தான் எல்லாமே இருந்தது. பக்காவாக இல்லாத ஒரு விஷயம் வந்து இதுதான். அண்டு அது வந்து ஒரு ஓப்பனிங் சாங்கு, ஒரு ரொமான்டிக் சாங்கு. அவங்க வந்து சாக்ஷி அவர்களுக்கு லிப்சிங்க்லாம் இருந்தது. அவங்க அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இப்படி தலை கோதுறது, இது தடவுறது, அது மாதிரிலாம் இருப்பாங்க. நான் ரோடையும் பார்க்கணும், அவங்களையும் பார்க்கணும். என்னென்னா எங்களுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு சமயம் கரெக்டாக கேமராவில் பிக்சர் ஆகலைன்னா நான் வந்து ரிவர்ஸ்லேயே தான் போனோம் மேலே. திருப்பியும் ரிவர்ஸ் கீர் உழவே உழாது. செகண்ட் கீரே உழனா ரிவர்ஸ் கீர் எப்படி விழும்? போறேன், ஏன் பின்னாடி போறேன்னு சொல்லிட்டு நானும் கீரை இழுத்து போட்டுட்டு போவேன். இதே மாதிரி 10 தடவை ஒரு டேக்கு. அதாவது படாத பாடு. அதுவும் இவ்வளோ சம்டைம்ஸ் வந்தோம்னா ரோடோட எண்டில் இவ்வளோ தூரத்துக்கு தான் கல்லுவே இருக்கும். நமக்கு அப்புறமா எவ்வளோ ஆழம் கீழே இருக்கணும்னு தெரியாது. ஒரு சமயம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல போனோம்னா. ஆனால் ஊரே பார்த்துது அந்த ஜீப்பை. நாங்கள் சிட்டிக்குள்ளே கொடைக்கானல் டவுனுக்குள்ளே ஓட்டிட்டு போகும்போது அந்த அந்த ஜீப்போட அழகை வந்து ஊரே பார்த்து ரசிச்சுது. ஸோ இவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்திருக்கு உங்களுக்கு. ஏன்னா ஒரு சைடு வந்து வண்டி ஓடணும், ஒரு சைடு ரொமான்ஸ் பண்ணணும். ஸோ அது வந்து அவுட்புட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆஹா, பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்திருக்குப்பா. இல்லை, that is obviously because that was obvious. The efforts will not be shown on the screen. Your result is judged by the efforts தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் எனக்கு சரியாக வரலை அப்படின்னு சொல்லும்போது, சரியாக வரலன்றது தான் மக்கள் பார்ப்பாங்க. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன்றது பின்னாடி இருந்து பார்க்கும்போது அது தெரியாது. நல்லா வந்திருக்கிற டைமில் நம்ம கஷ்டப்பட்டோம், நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அந்த மேக்கிங்கை வந்து ஸ்டில்லாக பார்க்க போகும்போது there will be a contrast. இந்த சென்ஸ், இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு எப்படின்னா பாறை, ராக்கு, க்ரீன் ட்ரீஸு, செடி எல்லாமே இருக்கும். இது எல்லோ கலரு, ரோடு வந்து பிளாக் கலர் தார், அதில் எங்களுடைய காஸ்டியூம்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்ல போகும்போது உங்களுக்கு ஒரு 5 வகையான ஒரு ஃப்ரேமில் வந்து ஒரு 5 வகையான டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் இருக்கும். தட் இட் செல்ஃப் இஸ் ஆக்சுவலி வில் பி வார்ம் சீயிங் தி ப்ராடக்ட். ஓகே, என்னதான் அனிமல் த்ரில்லராக இருந்தாலுமே ஒரு சூப்பரான லவ் ஜோடியாக இருக்கீங்க 2 பேரும் கதையில். ஸோ லவ் சீன்ஸ், அந்த கெமிஸ்ட்ரிலாம் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? ஏன்னா த்ரில்லர் மூவினாலே கெமிஸ்ட்ரியும் வேறு லெவலாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ தான் வந்து யாராவது டேஞ்சரில் இருக்கும் போது நம்ம ஆடியன்ஸாக ரியாக்ட் பண்ணுவோம், ஐயோ அவங்க டேஞ்சரில் இருக்காங்களேன்னு. ஸோ இந்த படத்தில் கெமிஸ்ட்ரி எவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஆக்சுவலி வந்து we have a very good chemistry. எவ்வளோ பாடல்கள் இருக்கு? 2 songs இருக்குது. 2 சாங்ஸில் 1 ஃபிலிம் பண்ணோம். ஆக்சுவலி சீன்ஸாக எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ரொமான்டிக் சீன்ஸாக லைக் வி ஹாவ் ஃபிலிம்ட் இனஃப் ஃபார் தி ஆடியன்ஸுக்கு வந்து விஷயங்கள் ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அது மாதிரி ஒரு 4 to 5 சீன்ஸே ஆக்சுவலி இருக்குது. ஒரு வாட்டர் ஃபால்ஸில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ சீன்ஸாக பார்க்க போகும்போது இப்போ கிண்டல் கேலி பண்ணுற மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் தான் ஹோலாகவே இருக்கும். லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் ப்ளே பண்ணியிருக்கோம். நியூலி வெட்டட் ஹஸ்பண்ட். நியூலி வெட் வேற. அப்ப ஹனிமூன் ஃபேஸ்ல இருந்திருக்கீங்க. ஆமா, ஹனிமூன் ஃபேஸ்க்காக தான் காட்டுக்கு போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எங்க சிட்டில கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிட்டில. ஸோ அங்க போகும்போது அதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ்ல ஒரு ரொமான்ஸ் இருக்கும். டென்ட்டுக்குள்ள இருக்கும். நீங்க சொல்லும்போது கெமிஸ்ட்ரி கேட்டீங்க நீங்க. கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது தெரியுது எனக்கு. என்னன்னா அந்த பேய் படத்துல எல்லாம் வந்து தெரிஞ்சே பேய் இருக்குன்னு அந்த வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் போனா ஏன் ஹனிமூனுக்கு வேற இடமே கிடைக்கல? இல்ல அதுதான் நீங்க தெரிஞ்சே பேய் இருக்கு அப்படின்றது வந்து அது ஸ்டோரி பார்க்கும் போதே தெரியும். ஆக்சுவலி வந்து அங்க ஒரு காட்டுக்கு நான் போறது வந்து வேற ஒரு அசைன்மெண்ட். ஓகே, வேற ஒரு போட்டோகிராஃபி அசைன்மெண்ட்டுக்காக தான் நான் போவேன். So you are a photographer? Yes, I am a photographer. I am a wildlife photographer and a miniature photographer too. ஸோ அதில் ஒரு கதை இருக்குது. அதில் கதை சொல்கிறதுக்கு தான் நான் உள்ளே போகிறேன். அண்ட் இங்கே பேய் வரல.
ஆக்சுவலி எங்களை டிஸ்டர்ப் பண்ணது பேய் கிடையாது. எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது வேற ஒரு எலிமெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி அனிமல் ஜானரில் வந்து வேற ஒரு எலிமெண்ட் டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த எலிமெண்ட் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் வந்து நினச்சி கூட பார்க்கல, யூகிக்கல. நமக்கு வந்து வாக்கி டாக்கிலாம் இருக்கும், அதையும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து திருடிட்டு போகிற மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி இருக்கும். சரி, அப்போது ஒரு நாள் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, அப்புறம் இன்னொரு நாளும் பார்ப்போம். சரி, அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலான்னு நினைப்போம். 3வது தடவை வந்து சரி நம்ம வேண்டாம், பண்ண வரைக்கும் போதும், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தானே வரும் எதாக இருந்தாலுமே. அப்போது கிளம்பிட்டு போகலான்னு சொல்ல போகும்போது வேற ஒரு ட்ராப்பில் நாங்கள் திருப்பி மாட்டுவோம். ஸோ தட் ஃபார்ம்ஸ் தி பிளாட்டு. அதனால் தெரிஞ்சு போகிறது இல்லை. நீங்கள் இதை தப்பிக்கணும்னு நினச்சா கூட உங்களை தப்பிக்க முடியாமல் திருப்பியும் வந்து உங்களை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி தான். பட் நீங்களே வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணல? இல்லை, அதுதான் என்னென்னா, சி தி டைரக்ஷன் டீம் விச் நம்ம பேச போகும்போது தே ஹேட் ஒரு செட்டப்போட ஒரு மினிமைஸ்டு பட்ஜெட். இட் வாஸ் பிளான்ட் இன் கொரோனா. அதில் ஒரு மினிமைஸ்டு பட்ஜெட்டில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து பேசியிருக்கும்போது தே ஹேட் அ டீம். தி டைரக்டர், கேமராமேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அவங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரூ, அவங்க கூட ஒரு மியூசிக் டைரக்டரும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அப்போது தே ஆல் கேம் ஆஸ் அ டீம். அப்படின்னு டீமாக இருக்கும்போது வாட் வி தாட் இஸ் லெட் மீ கான்சென்ட்ரேட் ஆன் தி ஆக்டிங் பார்ட் அலோன். நமக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்குது, ஏன்னா இந்த படம் ஹிந்திலையும் டப்பிங் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை. ஸோ ஹிந்தி சேட்டலைட்டும் இட் இஸ் கோயிங். மியூச்சுவலாக தான் இது சைன் பண்ணியிருக்கோம். படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹிந்தி வித்துருச்சு, அனிமலை காமிச்ச உடனே. அதனால கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கும் செட் ஆகணும், அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்குமே வந்து படம் இது பண்ணணுன்னு நிறைய நீங்கள் நினைக்கிற மாதிரி டயலாக்ஸ்லாம் வந்து சில பக்கங்கள்லாம் 7 பக்கம் 8 பக்கம்லாம் போகிற கான்வர்சேஷன்ஸ்லாம் இருக்குது. நல்லா வந்து லவுடா அப்படியே கத்தி பேசுற டயலாக். இல்ல அப்படிலாம் இல்ல, குளிர்ல வந்து நீங்க நடிங்கிட்டே பேசுற மாதிரி தான் நிறைய டயலாக் இருக்கும். இப்போ வந்து நிறைய படம் வருதுன்னா அந்த படத்தோட டீம் வந்து ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸா இருக்காங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி இது இவ்வளோ கோடி வரும்னு சொல்லிலாம் ஒரு எய்ம் பண்ணி தான் அதை அடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ எய்ம் பண்ணியிருக்கீங்க? ஹிந்தி ரிலீஸ்லாம் வேறு சொல்கிறீங்க. இல்லை நம்ம வந்து நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட். இன்னைக்கு ரீசெண்டாக படங்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்க போகும்போது இங்கே எதிர்பார்த்த படங்கள் சரியாக பண்ணுறது இல்லை, எதிர்பார்க்காத படங்கள் பிஸ்னஸ் ரீதியாக சரியாக பண்ணுது. அதனால் எங்களுடைய ப்ரைமரி கால்குலேஷன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்ல போகும்போது இந்த ப்ராடக்ட்ல இந்த எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னு சொல்ல போகும்போது எல்லாத்துக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்கு. எஃப்எம்எஸ் அப்படின்னு சொல்ல போகும்போது இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்சு, நியூ ஃபேஸஸ் இருக்கும்போது இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்சு, அந்த எஃப்எம்எஸ் பிஸ்னஸ் அதில் நடக்குது. அப்போது சேட்டலைட்டுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, யாரெல்லாம் வாங்குறாங்க. அப்புறமா ஓடிடி, நெக்ஸ்ட்டு தியேட்ரிக்கல், இவ்வளோ தியேட்டர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இங்கே உட்காந்துட்டு நான் 10,000 தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம் சார், 10,000 ஸ்க்ரீன்னு நம்ம சொல்ல முடியாது. வாட் இஸ் ப்ராக்டிகலி பாசிபிள் இஸ் 100 to 200 screens is practically possible. இல்லைன்னு சொல்ல போகும்போது 50 to 150 screens is practically possible. அதில் நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ ஜிவின்னு ஒரு படம்லாம் வந்தது, அந்த படம்லாம் சின்ன ஸ்க்ரீனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி அவங்க இன்னும் நிறைய எக்ஸ்பேன்ஷனில் பெரிய ஸ்க்ரீன் போனாங்க. அது கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிமாக மாறிச்சு. நம்ம அந்த ஒரு கால்குலேஷன்ஸை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ரீமேக் ரைட்ஸ்ன்னு போச்சுன்னு சொல்ல போனோன்னா இவ்வளவு தான் நான் கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா ப்ரீவியஸ்லி நான் இருந்ததுனால மியூசிக் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸும் பண்ணதுனால வி ஹேவ் த ஸ்ட்ரக்சர். அந்த கால்குலேஷன்ஸ் போட்டாலே போதும் சார், இந்த பட்ஜெட்லேருந்து நமக்கு இவ்வளோ வரைக்கும் போச்சுன்னா நமக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்னு. தியேட்டரிக்கல் வந்து இட்ஸ் அன்பிரிடிக்டபிள். ஹவு உல்ஃப் கேனாட் பி ப்ரிடிக்டபிளோ அது மாதிரி தியேட்டர் வந்து அன்பிரிடிக்டபிள். பீப்புள் வந்து எதை வந்து திடீர்னு ஹிட் ஆக்குவாங்க, எதை உங்களுக்கு ஃபெயிலியர் ஆக்குவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அப்படியே படத்தோட கனெக்ட் பண்ணிட்டீங்க, படத்தோட உல்ஃபோட கனெக்ட் பண்ணிட்டீங்க நிறைய அப்படின்றது. இல்லை, தட்ஸ் இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் திங் விச் வி ஹேவ் டு. இதை வந்து எல்லாருமே உணர்ந்தாங்கனாலே போதும். அதே மாதிரி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மியூசிக் டைரக்டராக தான் வந்தீங்க, நிறைய ஹிட்டான மூவிஸ் நிறைய லாங்குவேஜஸில் கொடுத்தீங்க. எப்போ வந்து இந்த ஆக்டிங் மேலே ஆசை வந்துச்சு? எப்படி மியூசிக் டைரக்டர்லேருந்து ஆக்டிங் சைடு யூ டர்ன் போட்டீங்க? படத்துல ஃபிளாஷ்பேக் வர மாதிரி மேல போறீங்க. ஆக்சுவலி வந்து எனக்குள்ள இருக்க நடிப்பை வந்து மூணு லெஜெண்ட்ஸ் தான் வந்து சும்மா இருக்கணும் சீண்டி விட்டுட்டாங்கன்ற மாதிரி. நான் ஆஸ் ஐ டோல்ட், நான் ஜெயம் கம்பெனியில் வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற டைமில் எடிட்டர் மோகன் சார் கிட்ட நான் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
அப்போ வந்து சம்திங் உனக்கு எனக்கும் படத்துடைய ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டுருக்கு வேலைகள். நான் அடிக்கடி ஆஃபீஸ்க்கு போவோம், டிடிஎஸ்க்கு போவோம், இது பண்ணுவோம், இந்த வேலைகள் எல்லாமே பார்த்துனே இருப்போம். ஒரு நாள் அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் கிராஜுவேட், நான் டைரக்ஷன் கிராஜுவேட். எங்கள் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷனு, சரி இது நம்ம கம்பெனி தானே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ரைட் ராயிலாக பத்திரிக்கை கொடுக்கும்போது மோகன் சாருக்கு என்ன நினச்சாருன்னே தெரில. டக்குன்னு பார்த்துட்டு, யோ பாலாஜி நீ பேசாமல் நடிகர் ஐடியா, ரவியோட கால் ஷீட்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு தடவை அவர் கிண்டல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் அங்கேயும் சொன்னார். அப்புறம் அசுரகுருன்னு விக்ரம் பிரபுடைய படம் பூஜையிலுமே திருப்பியும் பூஜையில் கத்தி சொன்னார். அது இப்போ ரீசெண்டாக தான் 2019-20 தான். சரி அவர் ஒருத்தர் சரி நம்ம இது பண்ணோடனே அப்போ நமக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் மாடலிங் நான் காலேஜ் டைமில் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நடிகனை வந்து கொஞ்சம் இது பண்ணி விட்டாருன்னு. நெக்ஸ்ட்டு வைஜி மகேந்திரன் சார், அவர் வந்து அவரோட நான் வந்து அட்லாண்டா கணேஷ்னு ஒரு ஃபாரின் டைரக்டர் ஒரு படம் மை டியர் ஃபாதர்னு பண்ணும்போது வைஜிஎமோட சன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் நான் போனேன் அந்த குரூப்பு. என்ன நீ வைஜிஎம் சன்னா நீ பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே வைஜிஎம் சாருக்கும் எனக்கும் ஒரு மாதிரி ஓகே, ஒரு பையன் ஒரு யூத்தாக ஒரு பையன் வரானோடனே அவர் என்கரேஜ் பண்ணி அடுத்துன்னு கொடுத்துட்டே இருந்தார். அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு வீடு வியட்நாம் வீடுன்னு ஜெயா டிவியில் நான் பண்ண பீரியடில் பாக்யராஜ் சாருக்கு சித்து +2 இதெல்லாம் ரீ ரெக்கார்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்போது சரி ஒரு லெஜண்ட் நம்ம பக்கத்தில் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு பார்க்கணும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் காமிச்சு அப்படின்னு என் வீட்டில் த்ரோ பண்ணி காமிக்கிறேன் அவருக்கு ஒரு 20 minutes ஃபுட்டேஜை. அப்படியே சீரியஸாக பார்த்தாரு, அப்படியே கை வச்சுட்டு, எப்படி சார் கண்டினியூ பண்ணலாமா நடிப்பேன், ஒன்றும் தப்பாக தெரிலங்க, நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லலை, ஒன்றும் தப்பாக தெரிலங்க, நடிக்கலாங்க அப்படின்னாரு. பரவாயில்ல லெஜெண்டே அப்புறம் கொடுத்துட்டாரு அப்படின்னு. நெக்ஸ்ட் விஷயங்கள் வந்து என்னென்னா, இந்த மீடியமில் சினிமா மீடியமில் லைக் இன்னைக்கு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய படங்கள் கொடுக்குறாங்க. காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது இன்னைக்கு. எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ஆதித்யன் இருக்கார். அவர் வந்து மியூசிக் டைரக்டராக மக்களுக்கு நிறைய தெரிஞ்சதை விட அவர் ஒரு குக்கிங் ஷோ பண்ணிட்டு இருந்தார் வீக்லி. அதில் தான் அவர் குக்கிங் ஷோ பண்ணுவார், அவர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷுவல் அப்பீல் வந்தது. ஸோ அதனால் என்னென்னா வை கான்ட் வி இன்னும் வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி நம்ம வை கான்ட் வி கம் அவுட் அப்படின்றதுக்கு அதுதான் ரீசன் டு கெட் இன் டு. சார் நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய ஆக்டிங்க்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அவங்க சொன்னதுனால தான் நான் நடிக்க போனேன்னு சொல்லி. அதில் வந்து ஒரு முக்கியமான பங்கு பாக்யராஜ் சார். ஸோ அவர் கூட வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் விஷயங்கள்லாம் தாண்டி பயங்கர ஒரு நட்பு, அந்த பாண்டிங் இருக்காமே சார்? ஆமாம், பயங்கரமாக. நாங்கள் மேக்ஸிமம் கம்போசிங் டைம் நடக்கும்போது நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர லஞ்சு டின்னர் எல்லாமே 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். பயங்கர ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். அவருமே வந்து நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சொல்லுவார், என்ன மட்டும் நம்ம ஃப்ரெண்டு பாலாஜிங்க அப்படின்னுவார். அதில் என்னென்னா அவர் இங்கே உட்காந்துருந்தாங்கன்னா கீபோர்டை வச்சுட்டு மியூசிக் டைரக்டர்லாம் இப்படி உட்காந்துருப்பாங்க. அவரோட பயத்தில் சொல்லுங்கள் சார்னு அவர் சொல்லுவார் என்கிட்ட, நீங்கள் ஒருத்தர் தாங்க, அப்புறம் பாக்யராஜ் அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு இது அவர் சொன்னது. அப்புறம் நீங்கள் ஒருத்தர் தாங்க இது மாதிரி என்கிட்ட, எப்படிங்க அது மாதிரி ஒரு ஜோவியலாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு. அப்புறம் லேட் நைட் ஆயிடுச்சு, 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா என்னடா வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு அப்பா ஃபோன் பண்ணுவார். எங்கள் அப்பா ஃபோனை எடுக்கிறதுக்குள்ளேயே அவர் என்ன பண்ணுவார், சொப்புனாடா இக்கடதான் கொண்டான்னு அப்படித்தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னு டப்பிங் அவருக்கு முன்னாடி இவரே வந்து மீம் பண்ணி காமிச்சிருவார் எனக்கு. அந்த மாதிரி ஃபன்னியாக எங்களுக்கு வந்து அவரும் வந்து எப்படின்னா யூத்பாவே மாறிடுவார் எங்களுக்குள்ள. என்னன்னா நான் வெளியில் இருக்கேன், எங்கேயாவது ஒரு அரேபியன் ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டேன், அங்கே வந்து சார் டிஃப்ரெண்டாக சிக்கன் பார்பிக்யூலாம் போடுறாங்க சார் அப்படின்னா அங்கே ஒரு 2 பிடிச்சிட்டு வந்துடுங்க நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னுவார். அதே மாதிரி நாங்கள் ஸ்டுடியோவில் வந்து லஞ்சு முடிச்சோடனே வெளியில் கிளம்புறோம் அப்படின்னோடனே நானும் கீபோர்ட் பிளேயர்ஸும் எங்கெங்கே போகிறீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொன்னோன்னா அவருக்கு சுகர் இருக்குது இருந்தாலும் அப்போ எனக்கும் ஒரு 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு ஒரு மாதிரி இதுவாக பழகுவார், ஜோவியலாக பழகுவார். வித் இது டு தி ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல். சூப்பர் சார், இது கேட்கும்போது பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு ஆக்டிங் பேஷன்ற மாதிரி இறங்கியாச்சு. அப்படி இருக்கிற உங்களுக்கு கெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச போர்ஷன், இந்த சீன் நான் பயங்கரமாக நடிச்சிருக்கேன், இது நான் தியேட்டரில் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கா? இந்த படத்தில் வந்து வி ஹவ் கான் ஃபார் அ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து ஒரு மிசான் சீன் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். மிசான் சீன் வந்து இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் டேர்ம். அது என்னன்னா ஷார்ட் கட்டே ஆகாது. ஆர்டிஸ்ட் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
வெறும் இதுதான் ஸ்பாட் அப்படின்னு சொல்ல போனோம்னா கேமரா வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. வெறும் இந்த ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க 3.5 minutes. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அ மிஸ் ஆன் சீன். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில், அது ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து வேரியஸ் மூமெண்ட்ஸ் காமிக்கணும். டயலாக் பேசிட்டே நீங்கள் மூமெண்ட்ஸ் காமிச்சிட்டே இருக்கணும், கேமராவும் உங்களை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த விஷயத்தை வந்து லைட்டாக சாக்ஷி அகர்வால் வந்து இன்னும் அவங்களுக்கு சுற்றி நடக்கிற ஹேப்பனிங்ஸை வந்து அவங்க ஸ்மெல் பண்ணிடுவாங்க இப்படி நடக்குதுன்னு. அப்போது ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எனக்கு. அப்போது நான் பைக்கில் வந்து என்ன ஒருத்தர் வருவார், விடுவார் புல்லட்டில், அந்த காட்டுக்குள்ளதில் தான் போகும். நான் வந்ததுலேருந்து தர என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு சொல்லி முடிக்கிற வரைக்கும் சீன் வந்து ஒரு 4.5 நிமிஷம் சீனு. அதை வந்து 2 பேரும் ஒரு தடவை நீங்கள் டயலாக் மறந்துட்டீங்கன்னு சொல்ல போனீங்கன்னா திருப்பி தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அதை நாங்கள் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். ஸோ சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு பண்ணணும். ஓகே. ஸோ அதில் வந்து 2 பேரும் கரெக்டாக கவுண்டர் டைலாக்ஸ் வந்து பேசணும். அதுக்கு ரிஹர்சல் ஒரு 2 hours பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவங்க அழுவாங்க, அழுவுறத வந்து கண் தொடச்சி விடணும், கன்சோல் பண்ணணும். அப்புறம் அவங்க சொல்கிறது வந்து உண்மையா அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நம்ம ஒரே டேக்கில் கொடுக்கணும்னா ஷார்ட் பை ஷார்ட் எடுக்கிறது வந்து ஈஸி. சார் க்ளோஸ்அப் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுது, ஓகே மிட் ஷார்ட்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல போனோம், அது வேறு. டீட்டெயிலிங் எடுத்துக்கணுன்றது வேறு. பட் மீசான் சீனில் வந்து ஒரு சீன் தான் அது, அந்த சீன் நீ முடிக்கணும் நீ. அது வந்து ஒரு 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 மீசான் சீனுக்கு டைலாக் மறக்காமல் பண்ணணுன்றது ஒரு சேலஞ்சு. இன்னொரு சீன் வந்து என்னென்னா, அந்த காட்டில் என்னை கடத்தின்னு போயிடுவாங்க. ஐ மீன் திஸ் எலிமெண்ட், அது அனிமல் எலிமெண்ட்டு. அப்போ வந்து போட்டு பயங்கரமாக ஒரு 3-4 நாள் ஒரு அனிமல்லாம் கீறி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ரத்த கலவையோடு நான் இருப்பேன். அப்போ அந்த டைமில் வந்து நடந்த கான்வர்சேஷனே நைட்டு 12 மணிக்கு 12 மணிக்கு மேலே பேய் இருக்கிற பங்களா. அது அந்த பங்களாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பேய் இருக்குன்னு. அது கூட அந்த கேரவன் வச்சிருக்கிறவன் தான் சொன்னான், சார் நைட்டு உண்மையான பேய் இருந்ததுன்னு சொல்லிட்டு கேரவன் வச்சிருக்கிறவன் தான் சொன்னான். ஏன்னா நாங்கள் 1 மணி வரைக்கும் நாங்கள் இருந்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் 2 மணிக்கு. ஏன்னா அவன் தான் கேரவன் பார்த்துக்கிறதுக்காக படுத்து தூங்கணும். சார் நான் வெளியில் வந்தோடனே ஒரு பொண்ணு சத்தம் கேட்குது சார், ஒன்று கேட்குது சார், ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போயிடுச்சு சார். நான் திடீர்னு நான் வெளில போனேன், கடற்கடன்னு உள்ளே வந்து பூட்டிக்கிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன் சார் அடுத்த நாள். அண்ட் உண்மையிலேயே ஆக்சுவலி இருந்தது தான், அங்கே ஏதோ ஒரு எலிமெண்ட் இருந்தது தான். ஏன்னா நான் கேரவன் வந்து கீழே விழுந்தேன், எனக்கு இந்த இடத்துல அப்படியே ஸ்கின்னு டேர் ஆயிடுச்சு ஸ்பாட்லேயே. நான் இது வரைக்கும் எந்த வீட்லேயுமே எப்போவுமே சின்ன வயசில் கூட, ஒரு வயசில் கூட நான் அவ்வளோ தடவை தவழ்ந்து கீழே விழுந்ததில்லை. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தடுக்கி கீழே விழுந்தேன். கட்ட மேலே இருக்கும்போது கீழே விழுவேன், ஓடும்போது கீழே விழுவேன். ஏன்னே எனக்கு புரியாது. அந்த பொண்ணு உங்கள்கிட்ட ஏதோ சொல்ல அமானுஷ சக்தி வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு. அப்படி ஒரு இடத்துல அமானுஷ சக்தி இருக்கிற இடத்துல பக்கத்தில் அது வந்து பெரிய கிச்சன். ஆக்சுவலாக அது அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து கிச்சனாக யூஸ் பண்ணி இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே. அப்போ வந்து அந்த உல்ஃப் ரேஞ்சில் மாற்றி தான் அனிமேட்டட் உல்ஃப் வந்து என்கிட்ட பேசுகிற கான்வர்சேஷன்ஸு, நான் திருப்பி ரிப்ளை பண்ணுற கான்வர்சேஷன்ஸு வந்து உல்ஃப் பேசுதா? ஆமாம், அது உல்ஃப் மாதிரி இருக்கிற மனுஷன். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் நான் வந்து வேற மாதிரி என்னன்னா நீங்கள் அங்கேயே வந்து இன்னொரு ஒரு ஹாரர் படமும் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், கையோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் வச்சு. இல்லை, நான் இது நிறைய பேருக்கு சொன்னேன். நான் இதை வந்து ஒன்ஸ் என்னோட அடுத்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து லான்ச் பண்ணும்போது விஜய் ஆண்டனி சார் கிட்ட நான் ரொம்ப சீரியஸாக சொன்னேன், சார் போன படம் இந்த மாதிரி போகணும், இந்த மாதிரி அந்த பங்களாக்குள்ளே உண்மையிலே போயிருக்கு, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு கொஞ்சம் காட்டுங்க. அவர் உடனே எனக்கு கொஞ்சம் காட்டுங்க, நானும் பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றேங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ரியல் பேயெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நான் என் படத்தில் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டில் யூஸ் பண்ணிப்பேன். நான் வந்து ஆக்சுவலி நான் இந்த சீரீஸை நான் பார்க்கலான்னு இருக்கேன். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். அதை வச்சு ஒரு படமாக பண்ணலாமான்னு முடிவு பண்ணியிருப்பாரு. ஏன்னா எல்லாரும் கதைகள் சொல்லுவாங்க சார். போனோம் அந்த தழுவி தான் நெக்ஸ்ட் இதில் ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது, அதை பேச போகும்போது அவர் வந்து நான் பேய பார்த்தது இல்லை, நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவரே ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டார், எக்ஸைட் ஆகிட்டார். ஆமாம். அதே மாதிரி ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நீங்கள் வந்து நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. நிறைய அமேசிங் டேலண்டட் சிங்கர்ஸ் யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஆக்சுவலி வந்து பென்னி தயால் வந்து கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து 2008-09 வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அஸ்மஜா மாடியில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஒரு பாட்டு பாடினார், நல்லா பாடினாருன்னொடனே திருப்பி இன்னொரு பாட்டும் கொடுத்தோம். கிறிஷோட சேர்ந்து ஒரு சாங் பாடினார். அதுக்கப்புறம் அவருக்கு சோலோ சாங்கும் கொடுத்தோம். பென்னி தயாலை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அண்ட் ஃபஸ்ட்டு 3 songs இன் கன்னடா வந்து பென்னிதை வந்து நான் கொடுத்த சாங் தான். என்எஸ் கிருஷ்ணனோட கிராண்ட் டாட்டர் என்எஸ்கே ரம்யாவை
அவங்க ஸ்கூல் படிக்கும்போது 9th 10th 11th 12th காலேஜ் பீரியட்லாம் ஃபுல்லாக நான் அப்போ ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தேன், சென்னை கிளாசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்கெஸ்ட்ராவில் தான் வந்து அவங்க பாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தான் ப்ரூஸ்லி கிட்ட போய் கிட்டார் கற்றுக்கிறதுக்கப்புறமா உங்களுக்கு நாக்கமுக்கா உனக்கு என்னென்ன ஒன்று சாங் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஷீ வாஸ் லைட் மியூசிக்கில் வந்து ஷீ வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை மீ ஃப்ரம் ஃப்ரம் கிட்டுன்னு சொல்லும்போது டீன்லேருந்து பாடியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வாரிசு படத்தில் மான்சின்னு சிங்கர் மெயின் இந்த சாங் பாடியிருக்காங்க, ரஞ்சிதமே சாங் பாடினோமா. அவங்க பூனேலேருந்து இங்கே சென்னைக்கு வரும்போது ராஜா சாரை ஆடிஷனுக்காக அவங்க பார்த்துருக்காங்க. அங்கேருந்து அவரோட கோஆர்டினேட்டர் எனக்கு இங்கே வந்து ஒரு சிங்கர் ரொம்ப நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே காசிக்குப்பம்னு ஒரு படத்துக்காக டிரான்ஸ்ஜெண்டருக்காக ஒரு பாட்டு வரும், முரந்தோட வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு. அவங்க பாடின ஃபஸ்ட்டு பாட்டு அந்த பாட்டு தான். சூப்பர். அப்புறம் வித்யாலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஒரு சிங்கர் இப்போ சீரியலில் பிரபலமாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து கன்னடத்தில் சங்கர் மகாதேவனோட ஒரு டூயேட்டு என்னோடய செகண்ட் ஃபிலிமில் வந்து நான் அவங்கள பாட வச்சேன் நான். ஸோ அது மாதிரி நிறைய ரீகலெக்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் வருது. பட் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் வந்து எல்லா ஈஸ்வரி மேம்க்கு கூட வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன்னு கேள்விப்பட்டோம். அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் எல்லாரும் விஷயம் என்னோட ஃபஸ்ட்டு ஆல்பம் காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட்டு டிவோஷனல் ஆல்பம் ஒன்று பண்ணலாம் நம்ம டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படின்னு அவங்க ஒரு டீம் சேர்ந்து, நான் ஸ்ரீனிகேஷனோட ஃப்ரெண்டு, திருப்பி வித்யாலட்சுமி, அதுக்கப்புறம் பாஸ்டன் வெங்கட்டு, சதீஷ், ஹரீஷ் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு நம்ம ஒரு டீம் பண்ணலான்னு சொல்லும்போது சரி யாரை வச்சு பண்ணலாம், யாருக்கு மார்க்கெட் இருக்குன்னு அப்போ கேட்டால் எல்லாரும் சொன்னாங்க டிவோஷனல்னாலே அது எல்லாரும் ஈஸ்வரி தான் அப்படின்னாங்க. சரின்னு உடனே அவங்கள போய் நாங்கள் வீட்டில் போய் பார்க்குறோம்மா நீங்கள் பாட்டு பாடி கொடுக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப கம்மியான ஒரு இதுக்கு தான் அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க. சரி ஏதோ என் பசங்க மாதிரி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லிட்டாங்க. சரின்னு ஸ்டுடியோவுக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப காமிக்கலாகவும் இருக்கும், இதாகவும் இருக்கும். வந்தாங்க, வந்து பாட்டு ரேஞ்சு பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்கெல்லாம் ரேஞ்சு பார்க்கும்போது அவங்களோட ரேஞ்சுக்கு ஒரு கட்டைக்கு என்னோட கட்டை வந்து 5 கட்டை 6 கட்டை, 6 ஸ்ருதி 5 ஸ்ருதி 6 ஸ்ருதி அதுலேயே இருக்கு எல்லா பாட்டுமே. அவங்க வந்து 1 2ல் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க போல இருக்கு. இல்லை மேலே இருக்கே தம்பி. அப்போ சவுண்ட் இன்ஜினியர் இன்னும் குறைக்கட்டுமான்னு குறைச்சி வந்தார். அப்போ எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, அது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது, புதுசாக இருந்தது. அந்த காலத்துலலாம் எம்எஸ் விஸ்வநாதன்லாம் சிங்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க ஸ்கேலுக்கு தான் கம்போஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிங்கரை கூப்பிடுறீங்களா? எங்களுக்கு ரேஞ்சே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, அது என்ன பண்ணுறது, காலம் வந்து உங்களுக்கு மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 சாங் பாட வேண்டிய மாதிரி இருந்தது. அவங்க அங்கே கொடுத்த கோஆப்ரேஷனால் அவங்க இன்னும் 2 சாங் அடிஷ்னலாகவே அவங்க பாடிட்டு அதுக்கும் ரெமுனரேஷன் வாங்காமல் அவங்க போனாங்க. பட் அந்த ஸ்டைல் அவங்களோட ஸ்டைல் தான். நானும் பாம்பேயில் எவ்வளோ சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க கொடுக்குற சில கமகமங்கள்லாம் இருக்குல்ல தெரியுமா, அதில் லெஜெண்ட் இஸ் ஆல்வேஸ் எ லெஜெண்ட். ஆஹா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன போயிட்டு இருக்கு? எஸ், ரீசெண்ட்லி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஹிந்தி வெப் சீரிஸ் கர்மா அப்படின்றது. இது வந்து ஃபுல் சீரீஸு. அதில் வந்து எவ்ரி எபிசோட் ஹாஸ் 2 ஸ்டோரிஸ். அதில் சீசன் 1 சீசன் 2. சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதில் வார்டன் இன் த ஜெயில், அது நானே டிரெக்ட் பண்ணியிருக்கேன், ஆக்ட் பண்ணியிருக்கேன், மியூசிக் பண்ணியிருக்கேன். அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஆல் மும்பை ஆர்டிஸ்ட் அனுபமா பிரகாஷ்னு சொல்லிட்டு பாம்பேலேருந்து ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. விஸ்பர் அண்ட் த ஷேடோன்னு அகெயின் அண்ட் ஹிந்தி ஆல்பம். அதில் வந்து பிராந்திகா தாஸ் பண்ணியிருக்காங்க. 9th சேனல் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, நந்தகுமார்னு. அந்த ப்ராஜெக்ட் இஸ் கெட்டிங் பைலிங்குவலாக தமிழ் அண்ட் ஹிந்தி அது ரிலீஸ் ஆகுது. தமிழில் வந்து ஒன் சைட் லவ்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 8 பாட்டு பாவிஜய் சார் பண்ணியிருக்காரு. என்னுடைய கிஃப்ட் இந்த படத்தில் வந்து பாவிஜய் சாரோட நான் ஃபஸ்ட் படத்துலேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இன்பாலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தில் வந்து 8 பாட்டுன்ற போது ஒரு பாட்டும் ஒரு ஜானரு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு ஒரு ரொம்ப ஆழமான கருத்து சொல்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இருக்குது, முஸ்தஃபாக்கு அப்புறமா ஒரு சோக ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கு. நான் சித்ராமாவோட ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிது. அது வந்து இப்போது பண்ணதில் ஒரு மெமரபுளான ஒரு இதுவாக நினைக்கிறேன். அண்ட் மதுபாலகிருஷ்ணன் சாரும் பாடியிருக்காரு, அண்ட் பாப் ஷாலினி அண்ட் கானாபாலா இவங்க எல்லாருமே பாடிட்டே இருக்காங்க. இன்னும் வி ஆர் yet to record 3 more songs. ஸ்ரீ ஜிஷ்ணு பிக்சர்ஸ்க்காக பண்ணிகிட்ருக்குற அந்த படம். அண்டு ரொம்ப நோட்டபுளாக சொல்லணும்னா இருளின்னு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. இட் இஸ் அ ட்ரைபல் பேக்ட்ராப்பில் இருக்கிறது. அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட 15 பாட்டு, 6 சாங்ஸு, தீம் மியூசிக்ஸ் எல்லாமே சேர்த்து பிட் சாங்ஸ் எல்லாமே வருது. ஒரு சாங் வந்து நான் அதில் வந்து ஒன்லி பேம்பூ இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு சாங் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டிருக்கோம். வாய்ஸ் இருக்கும்,
சமக் சலுலாம் பாடின பாம்பேயில் பண்ண அம்சிகா ஐயர் தான் வந்து பாடியிருக்காங்க அந்த பாட்டை. ஃபுல்லாக பேம்பு வச்சு, பேம்பூவில் வந்து ஃப்ளூட் இருக்கும் இல்லையா, பேம்பூவில் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃப்ளூட் மட்டும்தான். பட் பேம்பூலேயே ட்ரம்ஸு, வைப்ராட்டோஸு எல்லாத்தையுமே போட்டு நாங்கள் ஒரு சாங் பண்ணியிருக்கோம். அது இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கே வந்து புதுசான ஒரு இது. யுனெஸ்கோ அவார்டு வாங்கினா கேரளாவிலேருந்து ஒரு டீமை யூஸ் பண்ணி அவங்கள வச்சு நான் ப்ரோக்ராம் பண்ணி வாசித்து முடிச்சிருக்கோம். வெரி நைஸ். ஸோ உங்கள் பைப்லைன் வந்து பயங்கர பிஸியாக இருக்குது, மியூசிக்லேயும் சரி அண்ட் ஆக்டிங்லேயும் சரி. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.